இந்தியா திட்டத்தின் கீழ் நடிகர் கமல்ஹாசன் சென்னை தாம்பரத்தில் உள்ள மாடம்பாக்கம் ஏரியை தூய்மைப்படுத்தும் பணியில் பங்கேற்றார். அதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் கணேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். கணேஷ், இதுவரைக்கும் அரசியல்ல பங்கேற்பு பற்றி பேசாமல் இருந்த கமல் தற்போது அரசியல் பற்றி என்ன சொல்லியிருக்காரு இந்த பிறந்தநாள் அன்னைக்கு? இன்றைய தினம் கமல் தன்னுடைய 60வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். 60வது பிறந்த நாள். ஏற்கனவே நம்ம அனைவருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு விஷயம், பிரதமர் மோடி தன்னுடைய தூய்மை இந்தியா திட்டத்தை அறிவித்த உடனேயே இந்தியாவில் இருக்கிற 9 பிரபலங்களுக்கு மட்டும் அந்த இயக்கத்தில் பங்கெடுக்குமாறு அவராகவே வெளிப்படையாக அழைப்பு விடுத்தார். அந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த 9 பேரிலே தமிழகத்தில் கமலஹாசனும் ஒருவர். உடனடியாக அந்த இயக்கத்தில் நான் பங்கெடுத்துக் கொள்வேன் என்று அவர் உடனடியாக அறிவித்தார். அந்த விதத்தில் தன்னுடைய கடந்த பிறந்த நாளில் பெற்றால்தான் பிள்ளையா அப்படிங்கிற ஒரு சமூக இயக்கத்தை துவங்கிய கமலஹாசன் இந்த முறை மோடியின் அழைப்பை ஏற்று பெற்றால்தான் பிள்ளையா இயக்கத்தை ஒரு பக்கம் நடத்திக் கொண்டு இந்த பக்கம் தூய்மை இந்தியாவையும் தன்னுடைய நற்பணி இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு துவக்கி வச்சிருக்கிறார். மேடையிலே அவர் வெளிப்படையாக அறிவித்தார், இன்றைக்கு இங்கே தாம்பரம் அருகே இருக்கிற மாதம்பாக்கம் ஏரியில கமல் நற்பணி இயக்கம் சார்பாக இது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து இந்த தூய்மை இந்தியா இயக்கத்தில் பணியாற்றும் மற்ற தொண்டர்களோடு சேர்ந்து என்னுடைய நற்பணி இயக்கத்தை சார்ந்தவர்களும் தமிழகம் எங்கும் இது போன்ற பணிகளில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிறந்தநாள் செய்தியாக அவர் தன்னுடைய ரசிகர்களுக்கு பல விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தார். பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகளை அப்போது கேட்டோம். நாம் ஒரு கேள்வியை முன்வைத்தோம். அதாவது 30 ஆண்டுகளாக நீங்கள் நற்பணி இயக்கம் நடத்தி வருகிறீர்கள். தற்போது இதற்கு முன்பு செய்த நற்பணிகளுக்கும் தற்போதைக்கும் ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா? தற்போதைய நற்பணி அரசியல் சார்போடு நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாமா என்று ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு கமலஹாசன் பதில் கூறினார். அதாவது இந்தியாவில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு குடிமகனுமே அரசியல்வாதி தான், ஓட்டு போடுகிற ஒவ்வொருவரும் அரசியல்வாதி தான். அந்த விதத்தில் நான் செய்வதை அரசியலோடு நீங்க தொடர்பு படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பதிலை முன்வைத்தார். அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அரசியலுக்கு வர வேண்டும் என்று நிறைய அரசியல் தலைவர்கள் வெளிப்படையாக அழைத்து வருகிறார்கள். வாசன் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே போல இந்த விஷயம் சம்பந்தமாக இளங்கோவனும் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மோடி ரஜினியை சந்தித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நடிகர் கார்த்திக்கும் கட்சியில் இணைந்திருக்கிறார். அரசியலில் தற்போது காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். இந்த பின்னணியிலே தற்போது நீங்கள் அரசியல் சார்போடு இதை செய்கிறீர்களா என்கிற கேள்விதான் அவருக்கு முன்வைக்கப்பட்டது. அதற்கு தான் அவர் அரசியலை தவிர்க்க முடியாது என்கிற ரீதியிலான ஒரு விளக்கத்தை வைத்திருக்கிறார். அதே போல இந்த விழா மேடையில் அவரோடு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் அவரோடு மேடையிலே இணைந்திருந்தார். இந்த கேள்வி, அரசியல் சம்பந்தமான கேள்வியை கமலுக்கு முன்வைத்த போது தமிழிசை சவுந்தரராஜன் அதனை ஆமோதிப்பது போல அவருடைய முக பாவங்களும் அமைந்திருந்தன. இதுதான் இங்கே நடந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்கள். இது தவிர தமிழிசை சவுந்தரராஜனிடம் நாம் நேரடியாக ஒரு கேள்வியை முன்வைத்தோம். நடிகர்கள் அரசியலில் சேருவது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா சார்பாக ஏதேனும் ஒரு நடிகருக்கு நீங்கள் அழைப்பு விடுப்பீர்களா? குறிப்பாக கமலஹாசனுக்கு அழைப்பை விடுப்பீர்களா என்று நாம கேட்டிருந்தோம். அதற்கு அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு கமலஹாசன் எங்கள் இயக்கத்தோடு தோள் சேர்ந்து தற்போது அதற்கு வலு சேர்த்திருக்கிறார். பிரதமர் மோடியின் இயக்கத்திற்கு அவர் தன்னுடைய பிரபலத்தையும் பயன்படுத்தி வலு சேர்த்திருக்கிறார் என்பதற்காக பிறந்தநாள் அன்றைக்கு அவரை அரசியல் இயக்கத்திற்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டு நாங்கள் தர்ம சங்கடப்படுத்த மாட்டோம் என்கிற ஒரு பதிலை அவர் நேரடியான பதில் சொல்லாவிட்டாலும் அப்படி ஒரு கேள்வியை கேட்டு கமலை நாங்கள் தர்ம சங்கடப்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கிறார், ரஜினிகாந்த் எங்கள் கட்சிக்கு ஆதரவு அளித்தால் அதனை நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கணேஷ், தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கமல்ஹாசன் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறது பற்றி தொடர்ந்து நாம் பேசலாம். முன்னதாக இந்த செய்தியை பார்த்து விடலாம். ஜனநாயகத்தில் தமக்கு நம்பிக்கை இருப்பதால் தாமும் அரசியலில் சம்பந்தப்பட்டிருப்பதாக நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பை ஏற்று தமது 60வது பிறந்த நாளான இன்று தூய்மை இந்தியா திட்டத்தில் பங்கேற்ற அவர் சென்னை மாடம்பாக்கத்தில் உள்ள ஏரியை தூய்மைப்படுத்தும் பணிகளை தொடங்கினார். அவருக்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் போது பேசிய அவர் அரசியலில் பங்கேற்பது குறித்து புதிய விளக்கம் அளித்துள்ளார். தூய்மை இந்தியா திட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக தமிழகம் முழுவதும் உள்ள ஏரிகளை சுத்தப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடத்தப்படும் என்றும் கூறினார். கடந்த 30 ஆண்டுகளாக தமது நற்பணி இயக்கம் சார்பில் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஓட்டு போடுறதுக்கு சாவடிக்குள்ள போற எல்லாருமே அரசியல் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கும் அரசியல் உண்டு. அரசியல் இல்லாமல் இந்த நாடு இல்லை என்பதை முடிவு செய்த பிறகுதான் டெமோக்ரஸியா. இல்லைன்னா நம்ம ஒரு சர்வாதிகாரிக்கு அடியில் இருந்தோம். ஸோ இந்த டெமோக்ரஸியில் எனக்கும் நம்பிக்கை இருப்பதால் நானும் அரசியலில் சம்பந்தப்பட்டிருக்கிறேன்.
என்னுடைய நியமனம் தான் இங்கே இருக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் என்று நான் நம்புகிறேன். மக்களின் நியமித்த பிரதிநிதிகள் தான் அவர்கள் என்பதை நம்புவதால் நானும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்று அவர்கள் ஏதோ வேலை செய்கிறார்கள், நாம் முதலாளிகள் என்று நினைக்கக்கூடாது. அங்கதான் வருது பிரச்சனையே. அவர்கள் தலைவர்களாகவும் நினைக்க வேண்டியதில்லை, அவர்களை நமக்கு வேலை செய்யும் சேவர்களாகவும் நினைக்கவில்லை. நம்முடைய சகாக்கள் என்று நினைத்து அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை குறை சொல்லி அவர்களை வேறு ஜாதியாக மாற்றி அமைக்காமல் நம்மில் ஒருவர்கள் அங்கே பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டு பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டோமே ஆனால் அவர்கள் பணியும் நம் நாடும் சிறக்கும். கணேஷ், நாம் தொடர்ந்து பேசலாம். கமல் அதாவது சொல்லியிருக்காரு, அரசியலுக்கு வரதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க. இந்த விளக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியினர் எப்படி பாக்குறாங்க? அதாவது அரசியலுக்கு வருவதை தவிர்க்க முடியாதுன்னு சொல்லல, அரசியல் பேசுவதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தான் அரசியலுக்கு வருவது பற்றி நேரடியாக அவர் எதையும் பதிவு செய்யாவிட்டாலும், கருத்தை நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட அரசியலை தவிர்க்க முடியாது, ஓட்டு போடுகிற ஒவ்வொருவனும் அரசியல்வாதி தான் என்கிற ரீதியில ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில தற்போது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டதை போல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், மாநில தலைவர், பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மேடையில அவரோடு கூட இருந்தார். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக நேரில் வந்திருந்தார். ஏற்கனவே நமக்கு தெரியும், பிரதமர் மோடி சென்னை வந்திருந்த போது ரஜினிகாந்தை நேரில் சந்தித்தார், நடிகர் ரஜினிகாந்தை. அது மட்டுமல்லாமல் தற்போது நம்மிடம் பேசும்போது தமிழிசை சவுந்தரராஜனிடம் நேரடியாகவே கேட்டோம், நீங்கள் கமலஹாசனுக்கு அரசியலுக்கு உங்கள் கட்சிக்கு ஆதரவளிக்குமாறு அழைப்பு விடுப்பீர்களா, வேறு ஏதாவது ஒரு நடிகருக்கு நீங்கள் அழைப்பு விடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதான்னு கேட்டோம். அதற்கு அவங்க சொன்னாங்க, ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே பல்வேறு சமூக பிரச்சனைகளில் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது நதிகள் இணைப்பு திட்டத்தை சொன்னபோது 1 கோடி ரூபாய் உடனடியாக அவர் கொடுத்து வாஜ்பாய்க்கு ஆதரவை தெரிவித்தார். அதே போல மோடியையும் சந்தித்திருக்கிறார். இந்த நிலைமையில ரஜினிகாந்த் எங்கள் கட்சிக்கு வந்தால் அதனை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கமலஹாசனை பற்றி சொல்லும்போது எங்கள் இயக்கத்திற்கு வலு சேர்த்திருக்கிறார், எங்களோடு ஒரே மேடையில் அமர்ந்திருக்கிறார் என்பதற்காக பிறந்தநாள் அன்றைக்கு, பிறந்தநாளும் அதுவுமாக அவரை அரசியலுக்கு எங்கள் இயக்கத்திற்கு ஆதரவு கொடுங்கள், எங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லி நாங்கள் தர்ம சங்கடப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பதிலை அவங்க முன்வைச்சிருக்கிறாங்க. அதாவது அழைப்பு விடுக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை, அவரை அப்படி கேட்டு தர்ம சங்கடப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி கணேஷ்.